ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து காலைல 5:30 மணிலேருந்து எடுத்த வீடியோ தான். நான் கிச்சனுக்கு வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் வச்சுருவேன். ஏன்னா சாப்பாடு வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறக்காக நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து குக்கர் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் குக்கரில் சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு குக்கர் சாப்பாடு பிடிக்கல. அதனால் வடிக்க செஞ்சுருவேன். வடிக்கிறனாலே கொஞ்சம் சீக்கிரமே வைக்கணும் அப்படின்ட்டு வந்தோடனே வந்து சாப்பாடு தான் வச்சுருவேன். எங்கள் வீட்டில் எப்பவுமே காலைல வந்து சாப்பாடு தான் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தோசை, இட்லி, இடியாப்பம் அதெல்லாம் காலைல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே எனக்கு காலையிலேயும் மதியமும் வந்து சாப்பாடு இருக்கட்டும், நைட்டு வந்து என்ன டிஃபன்னாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது வேணும், உன்னால் முடியல இல்லை என்னைக்காவது வேணால் நான் வந்து காலைல வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் எப்பயுமே வந்து எனக்கு சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எப்பயுமே காலைல சாப்பாடு தான் இருக்கும். எப்பயாவது தான் டிஃபன் இருக்கும். நானும் தம்பி வந்து மாவாட்டி வச்சுருப்போம். அதை நானும் தம்பி வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்குவோம். இன்னொரு அடுப்பில் வந்துட்டு குக்கர் வச்சுட்டு துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சப்பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு வச்சுட்டேன் பருப்பு குழம்புக்காக. அப்படியே சைடில் வந்துட்டு பாலும் காய்ச்சிட்டேன். பால் காய்ச்சி நாங்கள் 3 பேருமே காஃபி போட்டு குடிச்சு முடிச்சிட்டோம். நேற்று மார்க்கெட் போய் காய் வாங்கும்போது இந்த கோவக்காயும் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி அதான் ரெடி பண்ண போகிறேன், ஃப்ரை பண்ண போகிறேன். கோவக்காய் அதுக்கு முன்னாடி வந்து நான் சாப்பிட்டதும் கிடையாது, வச்சதும் கிடையாது, எங்கள் அம்மா வீட்லேயுமே வச்சது கிடையாது. அதனால சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் தான் நேற்றே வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்புக்கு விசில் வந்துருச்சு, அது தனியாக எடுத்து வச்சிட்டேன். கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரத்துக்கு ஏற்ற வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கோவக்காயில் மசாலாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே கோவக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். கோவக்காய் வேகட்டும் அப்படின்ட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். சைடில் வந்துட்டு குக்கரில் வந்து பருப்பு வச்சுருந்தோம்ல, அது விசில் போயிருச்சு. அதை ஓப்பன் பண்ணி குட்டி பர்னரில் வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியிருந்தது. ஆனால் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிச்சு வரவும் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தக்கப்புறமாட்டி அதை இறக்கி வச்சுட்டேன். சாப்பாடு வெந்துருச்சு, அதை அப்படியே வடிச்சிட்டு அந்த அடுப்பு ஃப்ரீயாக தான் இருந்தது. ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரசம் தான் வைக்க. ஏன்னா சாதம் வெறும் பருப்பு மட்டும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் ரசமும் இருந்தால் பருப்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரசமும் சைடில் வந்து வச்சு முடிச்சிட்டேன். சைடுலேயே அப்பப்போ வந்து கோவக்காய் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இப்போ கோவக்காய் முழுமையாக வெந்துருச்சு. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே ஹாலில் கொண்டு போய் வச்சுட்டேன். பருப்பு குழம்பு ஏதாவது பருப்பு சம்மந்தப்பட்டது வச்சாங்க அப்படின்னாலே அடுப்பில் வந்து ஏதாவது சிந்திடுது, அது அப்படியே இருக்குது, போகவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சமையல் முடிச்சக்கப்புறமாட்டி எல்லாத்தையும் ஹாலில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். தண்ணிலாம் ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் தம்பிக்கு வந்து வெந்நீர் வச்சு அவனை குளிக்க வச்சுட்டு தோசை தான் சுட போகிறேன். நேற்று மாவாட்டி இருந்தோம், அது நல்லா பொங்கி வந்திருந்தது. அது ஃபுல்லாக நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமாட்டி தம்பிக்கு வந்து தோசை தான் சுட போகிறேன். இன்றைக்கி தம்பிக்கு வந்து கேரட் தோசை தான் சுட போகிறேன். கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். தோசைக்கல்ல மாவெல்லாம் ஊற்றி நல்லா தேய்ச்சக்கப்புறமாட்டி நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து நெய் ஊற்றிருந்தேன். தம்பிக்கு இதுக்கு முன்னால் இப்படி கொடுத்ததே இல்லை. இப்போ 2-3 வாட்டி இதை மாதிரி கொடுக்குறேன். அவனும் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். கேரட் தோசை, பீட்ரூட் தோசைலாம் இது மாதிரி துருவி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றான்னு, சரி சாப்பிட்றானே சாப்பிடும் போதே கொடுத்துடலாம் எல்லாமே அப்படிங்கிறக்காக டெய்லி வந்து கேரட் தோசை, ஒரு நாள் பீட்ரூட் தோசை, இந்த மாதிரி முட்டை தோசை, இது மாதிரி அவனுக்கு வந்து டெய்லி ஏதாவது தோசை வெரைட்டியில் வந்து அவனுக்கு நெய் ஊற்றி கொடுத்துருவேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து கேரட் தோசை தான் சுட்டு கொடுத்துருந்தேன். காலையில் ஸ்கூல்
ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் அவன் காலைல வந்து ஒரு தோசைக்கு மேலே சாப்பிடவே மாட்டேக்கா. நைஸாக ஊற்றினாலும் ஒரு தோசை தான், மொந்தமாக ஊற்றினாலும் ஒரு தோசை தான். அதனால் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் மொந்தமாக ஊற்றி பெருசாக சுட்டுருவேன் அவனுக்கு. அதனால் அவனுக்கு ஒரு தோசை கணக்கு தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு வயிறு ஃபுல்லாயிரும். ரொம்ப நேரமாக சாப்பிடுவான். அதனால் வந்துட்டு ஒரு தோசையை வந்து கொஞ்சம் பெருசாக சுட்டு கொடுத்துருவேன். இன்னைக்கு காலைல வந்து என்னால் ஸ்கூலுக்கு தம்பியை கொண்டு போய் விட முடியல. அவங்க அப்பா தான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி தம்பி வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க.